நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். போன எபிசோடில் வாலியை அடித்து போட்ட நட்டி மின்னும் பன்னிடாவும் அங்கேருந்து போனதும் அவளை அப்படியே தூக்கிட்டு போகிறான். அவளை மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு போய் அந்த ரூம்குள்ளே அடைச்சி போட்டுறான். இதை பார்த்த பன்னிடா அவளை எதுக்கு இங்கே மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தேன்னு திட்டிகிட்டு இருக்கா. இதெல்லாம் மயக்கத்தில் இருக்கிற வாலிக்கு கேட்குது. இந்த சமயத்தில் ப்ரெசண்ட்டில் இன்ஸ்பெக்டர் ஃபா காரில் போயிட்டு இருந்தால, அப்போது அவளுக்கு ஒரு கால் வருது. கன்னை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன்னு சொன்னான்ல, அவன் தான் கால் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, சீரியல் நம்பரை செக் பண்ணிட்டேன், அது 2006 யுத்தச்சாய் அப்படிங்கிற நேமில் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்கிறான். ஸோ வாலி வச்சிருந்த கன்று தான் அந்த பழைய கேஸ் ஃபைலில் கிடைச்ச கன்று. இவன் டைம் ட்ராவல் பண்ணப்போ கொண்டு போனான்ல, அதை வச்சு தான் பாஸ்ட்டில் ஏதோ நடந்திருக்குன்னு நம்ம யோசிக்கிறப்போ ஃபா அந்த பழைய கேஸை ஹேண்டில் பண்ண இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்துடுறா. அது வேறு யாரும் இல்லை, இவளோட அப்பா தான். எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருப்பான் போல. வீடு ஃபுல்லாக பாட்டிலாக இருக்குது. ஃபா அவன்கிட்ட அந்த ஃபைலை காட்டி இந்த கேஸ் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறா. அவனும் அவனுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை சொல்கிறான். அப்போ அந்த கேஸில் செத்து போனவ பேர் எதுவும் தெரியுமான்னு கேட்குறா. அதுக்கு அவன் அதை பற்றி எதுவும் தெரியலை. அது ஏதோ ஒரு பைத்தியம் கன்னை வச்சு அந்த ஃபேமிலியை ஷூட் பண்ண பார்த்துருக்குன்னு சொல்லிடுறான். அவகிட்ட எந்த ஐடியாவும் இல்லை, வெறும் கன்று தான் இருந்துச்சுன்னு சொல்கிறான். அதுக்கு ஃபா இந்த கன்னான்னு ஃபோட்டோ காமிச்சு கேட்குறா. அதுக்கு அவன் இதே தான் சொல்கிறான். அதுக்கு ஃபா அது எப்படி சாத்தியம்? இந்த கன்று 2006 ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனால் இது எப்படி 1992 நடந்த கேஸில் கிடச்சிருக்கும்? நீங்கள் எதுவும் எவிடன்ஸை மாற்றி வச்சு கேஸை முடிச்சு விட்டீங்களான்னு கேட்குறா. அதுக்கு அவன் டென்ஷன் ஆகி, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் என்கிட்ட சண்டை போடணுன்னே வந்திருக்க. அந்த கேஸை பற்றி தெரிஞ்ச எல்லாத்தையும் அந்த ஃபைலில் எழுதிட்டேன், அவ்வளோதான் தெரியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு செத்து போனவகிட்ட ஒரு பேப்பர் இருந்துச்சு, அதில் சில நம்பர்ஸ் எழுதிருந்துச்சின்னு சொல்கிறான். அது என்ன நம்பர்னு ஃபா கேட்குறா. அதுக்கு அவன் அதை பற்றி தெரியலன்னு சொல்லிட்டு குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இவங்கிட்ட பேசி நீ வேஸ்ட்டுன்னு சொல்லி அவன் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ அவன் உங்கள் அம்மாவோட டெத் ஆனிவர்சரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும், ஸோ அப்போவாச்சு வான்னு சொல்கிறான். அதுக்கு அவள், நீங்கள் அம்மா உயிரோடு இருந்தப்போ அவங்கள போட்டு அடின்னு அடிச்சுட்டு இப்போ அவங்க செத்ததுக்கப்புறம் நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணுறீங்களான்னு கோவத்தில் கேட்குறா. அதுக்கு அவன், நீ மட்டும் என்ன ஒழுங்கா, உனக்கு ப்ரொமோஷன் வேணும், அதனால தான் அந்த எஸ்பி கூட இருக்கேன்னு சொல்கிறான். ஓஹோ, அப்போ கல்யாணம் ஆகலை, இல்லீகலாக தான் இருக்காங்க போல. இதை கேட்டு கண்ணு கலங்கினஃபா சரக்கை ஊற்றி குடிச்சிட்டு எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஏம்மா நீ டென்ஷனில் இருக்கிற, அதெல்லாம் ஓகே தான், ஆனால் வயிற்றில் புல்ல இருக்குது, இப்போ சரக்கு அடிக்குமான்னு நம்ம கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே வாமிட் பண்ணிடுறா. உள்ளே இருக்கிற புல்ல தான் அம்மாவை குடிக்க விட மாட்டுக்கு பார்த்தீங்களா. இப்போ ஃபா ஸ்டேஷனுக்கு வந்ததும் டே கிட்ட கோவமாக பேசுனதுக்கு சாரி கேட்குறா. இப்போ இவங்க 2 பேரும் அந்த கேஸை பற்றி பேசுகிறாங்க. அப்போது அந்த கன்னை பற்றி பேச்சு வருது. எப்படி யுத்தச்சாயோட கன்று 1992 நடந்த கேஸ் எவிடன்ஸில் கிடச்சிதுன்னு கேட்குறான். அப்போ தான் ஃபாக்கு ஒன்று ஞாபகம் வருது. நேற்று ராத்திரி வாலி எனக்கு ஃபோன் பண்ணப்போ தான் கிட்ட ஒரு கன்று இருந்ததா சொன்னாலேன்னு சொல்கிறா. இதே சமயத்தில் பாஸ்டில் நட்டி அதே கன்னை பன்னிடா கிட்ட திருப்பி கொடுத்து எனக்கு வேணான்னு சொல்கிறான். அதுக்கு பன்னிடா, இதை நீயே வச்சுக்க, அவள் மறுபடியும் பிரச்சனை பண்ணால் உனக்கு யூஸ் ஆகும், தேவைப்பட்டா அவளை கொன்று, நீ தான் இந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஆம்பளை, நீ தான் எங்களை பாதுகாக்கணும்னு சொல்கிறா. அதுக்கு அவனும் ஓகே மேம்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் மேலே பன்னிடா மின்னுக்கு தலை பின்னி விட்டுட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கியான்னு கேட்குறா. அதுக்கு மின்னு ஆமான்னு சொல்கிறா. அதுக்கு பன்னிடா, அப்போ நாம் இனிமேல் ஒன்றாவே இருப்போம்னு சொல்கிறா. ஆக்சுவலாக பன்னிடாக்கு மின்னை விட்டு கொடுக்க மனசே இல்லை. அதுக்காக வாலியை கொல்றதுக்கும் துணிஞ்சிட்டா. அதனால தான் நட்டிக்கிட்ட சென்டிமெண்ட்டாக வேற பேசிட்டு வந்திருக்கா. இப்போது கண்ணு முழிச்ச வாலி நட்டிக்கிட்ட என்னை எதுக்கு அடைச்சி போட்டிருக்கீங்கன்னு கேட்குறா. அதுக்கு நட்டி, நீ என்னோட காரை கிராஷ் பண்ணி என்னை கொல்ல பார்த்தேன்னு சொல்கிறான். அதுக்கு வாலி, நீ என்னை கொல்ல போனேன், அதனால தான் அப்படி பண்ணேன்னு சொல்கிறா. அதுக்கு நட்டி, நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போக போனேன்னு சொல்கிறான். அதுக்கு வாலி, நான் என்ன பண்ணேன்னு கேட்குறா. அதுக்கு நட்டி, எனக்கு நீ யாருன்னே தெரியல, எப்படி வந்தோன்னு தெரியல, ஆனால் இந்த கன்னை வேற கொண்டு வந்திருக்க, ஒருவேளை கொள்ளடிக்க வந்திருக்கியான்னு கேட்குறான். அதுக்கு வாலி, இல்லை, எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி எந்திரிச்சு, இது எந்த இயர், 1992 கேட்குறா. அதுக்கு நட்டி, ஆமாம் இது 1992 தான் சொல்கிறான். ஸோ வாலிக்கு தான் ஃப்யூச்சரில் இருந்து இங்கே வந்திருக்கோன்னு புரியுது. ஸோ அவள் நட்டிக்கிட்ட, என்னோட பேர் வாலி, நான் எப்படியோ ஃப்யூச்சர்லேருந்து இங்கே வந்திருக்கேன், நான் தான் இந்த வீட்டோட ஓனர்னு சொல்கிறான். அதை கேட்ட நட்டி, நீ சும்மா ஏதாவது வளராதன்னு சொல்கிறான். அதுக்கு வாலி, நான் தான் உங்கள் பாஸோட பொண்ணு, ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறான். இதை கேட்ட நட்டி, நீ என்ன வளரிட்டு இருக்க? வாலி அவங்க அப்பாவோட சேர்ந்து போன வருஷமே செத்து போயிட்டான்னு சொல்கிறான். செத்துட்டாளா? அப்போ நாம் யாருன்னு வாலிக்கு குழப்பமாக இருக்குது. நட்டி எந்திரிச்சு போய் அங்கே இருக்கிற ஃபோட்டோவை காட்டி, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் வாலின்னு சொல்கிறான். அதில் இருக்கிற சின்ன பொண்ணு வாலி சின்ன வயசில் இருந்த மாதிரி இல்லை. என்னடா குழப்பறீங்கன்னு நம்ம யோசிக்கிறப்போ இங்கே ப்ரெசென்ட்டில் ஃபா அந்த 2 கேஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு தேடிட்டு இருக்கா. அப்போ அந்த பேப்பர் டாலை பார்க்குறா. அதை பார்த்துட்டே இது என்னதுன்னு கேட்குறான். அதுக்கு அவன், இது வாலி வீட்டில் இருந்துச்சுன்னு சொல்கிறான். மின்னு கூட அந்த எரிஞ்ச மூஞ்சியை பார்த்து அதே மாதிரி கிறுக்கி வைப்பாளே, அதே பேப்பர் டால் தான். அதை பார்த்துட்டே இது அந்த கேஸில் இருக்கிற எரிஞ்ச பாடி மாதிரி இருக்குல்லன்னு சொல்கிறான். அப்போ ஃபாக்கு அவங்க அப்பா ஒரு பேப்பர் இருந்துச்சு, அதில் ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னு சொன்னான்ல, அது ஞாபகம் வருது. உடனே ஃபா அந்த ஃபைல் எடுத்து பார்த்து, இது எப்படி சாத்தியம்,
வாலியோட பொண்ணு அந்த வீட்டில் தான் இருக்கான்னு சொல்கிறா. அதுக்கிட்டே நாம தான் எல்லா இடத்துலையும் தேடிட்டோமே, எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்கிறான். அதுக்கு அவ அந்த வீட்டில் தான் இருக்கா, ஆனால் இப்போ இல்லை, இந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். டேக்கு ஒன்றுமே புரியல, நமக்கும் குழப்பமாக தான் இருக்குது. டே கூப்பிட ஃபா அங்கேருந்து எதையோ தேடி போயிடுறா. இப்போது பாஸ்டில் பனிடா மின்னு கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்றா. அப்போது மழையும் பெய்யுது. மின்னுக்கு அந்த எரிஞ்ச மூஞ்சி நினச்சி பயம் வருது. அந்த சமயத்தில் கரண்ட் போகவும் பயத்தில் கத்துறா. பனிடா அவளை கூட்டிகிட்டு போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு, பாரு கரண்ட் வந்துட்டு, பயப்படாதன்னு சொல்கிறா. அந்த சமயத்தில் கீழே பேஸ்மெண்ட்டில் வாலி என்னை வெளியே விட்டுருங்க, என்னோட பொண்ணுக்காக தான் நான் இங்கே வந்தேன், அவளை கொடுத்துட்டீங்கன்னா நான் போயிடுறேன்னு சொல்கிறா. அதை கேட்ட நட்டி, பொண்ணா, எந்த பொண்ணை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறா. அதுக்கு வாலி, என்னோட அம்மா, உன்னோட பாஸ், அவங்க கிட்ட இருக்கிற பொண்ணு தான், உன்னோட பாஸ் என்னோட பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறான். இதை கேட்ட நட்டிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. வாலியும் விடாமல் கத்திட்டே வேற இருக்கிறதுனால நட்டி அங்கேருந்து வெளியில் வந்து அந்த டோரில் இருந்த ஓட்டையை ஒரு பீஸ் வச்சு அடைச்சி வெளியில் சேர் போட்டு உட்காந்துக்கிறான். அப்போது அங்கே வந்த பனிடா என்னாச்சுன்னு கேட்குறா. அதுக்கு அவன் உள்ளே நடந்தது சொல்லவும், அவள் சொல்கிறதெல்லாம் நம்புறியா, மின்னு என்னோட பொண்ணு, நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறா. இப்போ ப்ரெசென்ட்டில் யுத்தச்சாயும் அந்த எஸ்பியும் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் ஃபா எங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் தெரியாதுன்னு சொல்லிடுறான். அப்போ அங்கே இருந்த எவிடன்ஸை பார்த்த யுத்தச்சாய் இது என்ன டெட் பாடின்னு கேட்குறான். அதுக்கிட்டே இது 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கேஸ்ன்னு சொல்லவும், யுத்தச்சாய் அதை எதுக்கு இப்போ தேடி எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறான். அதுக்கிட்டே இந்த கேஸு உங்கள் ஃபேமிலி காணாமல் போன அதே வீட்டில் நடந்ததுன்னு சொல்கிறான். அதுக்கு யுத்தச்சாய் என்ன அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான். ஆனால் இன்ஸ்பெக்டர் ஃபா ஆல்ரெடி அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல. அவள் வீட்டுக்குள்ளே வந்து எவிடன்ஸ் இருக்க ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருக்கிறா. இந்த சமயத்தில் பாஸ்டில் நைட்டு 3 மணி ஆகுது. வெளியில் உட்காந்துருக்க நட்டி தூங்கிடுறான். உள்ள வாலிக்கிட்ட ஒரு கல் கிடைக்குது. அதை வச்சு அந்த கண்ணாடியை அடித்து உடைக்கிறா. அது கிராக் விடவும் அந்த கல்லை தூக்கி போடுறா. அது அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியில் போய் விழுது. உடனே வாலி ஓடி போய் அந்த கண்ணாடியை இடித்து உடச்சி வெளியில் வந்து விழுறா. இந்த சத்தம் கேட்ட நட்டி கண்ணு முழிச்சு கதவை திறந்து உள்ளே போய் பார்க்குறான். உள்ள வாலி கண்ணாடிலாம் குத்தி ரத்தமாக வந்து எந்திக்க முடியாமல் எந்திக்கிறா. அப்போ நட்டி வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி அந்த ரிவால்வரை காட்டி நிற்கிறான். அவனை பார்த்த வாலி ஒரு கண்ணாடி பீஸை கையில் எடுத்து எந்திரிச்சு நிற்கிறா. அதை பார்த்த நட்டி பின்னாடி போ இல்லைனா சுற்றுவேன்னு சொல்கிறான். ஆனால் வாலி பயப்படுற மாதிரி இல்லை. தன்னோட பொண்ணுக்காக எதுக்கும் அவள் துணிஞ்சிட்டா போல. அவள் நேராக ஓடி போய் நட்டியை தள்ளி விட்டு அவன் மேலே உட்காந்து அந்த கண்ணாடியை வச்சு அவன் கண்ணில் சதக்குன்னு ஒரு குத்து. ஸோ இப்படி தான் நட்டிக்கு ஒருத்த கண்ணு போகுது போல. இதை பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்ட வாலிக்கு அவன் தான் அங்கிள் நட்டின்னு தெரியுது. அங்கே அவள் வலி தாங்க முடியாமல் துடிச்சிட்டு இருக்கான். வாலி என்ன நினைச்சாலோ தெரியல, அங்கே கீழே விழுந்த ரிவால்வர் எடுத்து அவனை ஷூட் பண்ண போறான். அதுக்கு நட்டி, என்னை சுற்றாத, நான் என்னோட பாஸ் சொன்னதை தான் பண்ணேன்னு சொல்கிறான். ஸோ வாலி அங்கேருந்து அந்த பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியில் வரா. கை காலுலாம் கண்ணாடி குத்தப்பட்ட அவள் நடக்க முடியாமல் நடந்து மேலே ரூமை பார்த்து போகிறா. ரூம்குள்ளே போனால் அங்கே மின்னு படுத்திருக்கா. அதை பார்த்தா வாலிக்கு கண்ணீர் வருது. அவள் காலுக்கிட்ட போய் உட்காந்துருக்கா. அப்போ மின்னு லேசாக கண்ணு முழிச்சு பார்க்குறா. சரி, அம்மா பொண்ணு ஒன்று சேர போகிறாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறப்போ பின்னால் இருந்து ஒரு கை வாலியை இழுத்துட்டு போகுது. அது பனிடா தான். அவள் வாலியை வெளியே இழுத்துட்டு போய், நீ எப்படி மேலே வந்த, என் பிள்ளைய என்ன பண்ண பார்த்தேன்னு கேட்குறா. அதுக்கு வாலி, உன் பிள்ளையா, நான் தான் உன் பொண்ணு, உள்ளே இருக்கிறது என்னோட பொண்ணு, அவள் உனக்கு பேத்தின்னு சொல்கிறா. அதை கேட்ட பனிடா, என்னை அம்மான்னு கூப்பிட்றது நிறுத்துன்னு சொல்கிறா. அதுக்கு வாலி, நான் எப்படி இங்கே வந்தேன்னு தெரியல, நானும் என் பொண்ணும் 2024 இருந்து இங்கே வந்திருக்கோன்னு சொல்கிறா. அதுக்கு பனிடா, டைம் ட்ராவலான்னு கன்ஃபியூஷனில் கேட்குறா. உடனே வாலி, என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு ரூம்குள்ளே போக ட்ரை பண்ணுறா. உடனே பனிடா அவளை பிடிச்சி, அது என்னோட பொண்ணு, அவளை தூக்கிட்டு போக விட மாட்டேன்னு சொல்கிறா. அதுக்கு வாலி, மின்னு உங்களோட பொண்ணு இல்லைன்னு சொல்லி அவளை தள்ளி விட்டு தாங்கிட்ட இருந்த கன்னை எடுத்து காட்டி, என்னை இதை பண்ண வச்சிடாதீங்கன்னு சொல்கிறா. பனிடா கோவத்தில் வாலியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா. வாலி ஷூட்டும் பண்ணிடுறா. அந்த புல்லட்டு பனிடா மேலே இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அவள் வலி தாங்க முடியாமல் நிற்கிறப்போ வாலி மனசை இறங்கிறா. அம்மா ப்ளீஸ் என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போயிடுறேன்னு சொல்கிறா. ஆனால் பனிடா கொஞ்சம் கூட மனசு இறங்காமல் அவள் கழுத்தை பிடிச்சி, நான் என் பொண்ணை மறுபடியும் இழக்க மாட்டேன்னு சொல்கிறா. அதுக்கு அவள், நான் தான் வாலி உங்கள் பொண்ணுன்னு சொல்கிறா. இதெல்லாம் காதலே வாங்காமல் வெறி பிடிச்ச மாதிரி பனிடா அந்த பொண்ணு தான் என்னோட பொண்ணுன்னு சொல்லி வாலியை மேலேருந்து தள்ளி விடுறா. வாலி அந்த சீலிங் லைட்டை இடித்து அப்படியே கீழே போய் விடுறா. அவளை சுற்றி அவளோட ரத்தம் பரவும் போது மேலே அந்த சீலிங் லைட்டு ஃபயர் ஆகி அப்படியே அந்து போய் நேராக வாலியோட முகத்திலே விழுந்து ஃபயர் ஆகுது. அப்போது அந்த எரிஞ்சு போன டெட் பாடி வாலி தான் நமக்கு புரிகிற நேரத்தில் நம்ம மனசுக்குள்ளே வலியும் தொத்திக்குது. அங்கே ஆடிட்டு இருந்த அந்த பெரிய கிளாக்கும் என்ன நினச்சதோ என்னவோ தன்னோட ஆட்டத்தை நிறுத்திடுது. மணி அப்போ 3:15. இதனால தான் அந்த கிளாக்கு 3:15 விட்டு தாண்டாமே இருந்திருக்கு போல. தான் அம்மா செத்தது கூட தெரியாத அந்த சின்ன குழந்தை உள்ள சத்தம் கேட்டு பயந்து போய் உட்காந்துருக்கு. பனிடா அவகிட்ட போய் அவளை கட்டி பிடிச்சி, ஒன்றும் இல்லை, யாராலையும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறா. நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஃபாக்கும் இது புரிய வர அவளுக்கும் கண்ணீர் வருது. அவள் இடிஞ்சு போய் அந்த படியில் உட்காந்துடுறா. 1992 கேஸில் அந்த எரிஞ்ச டெட் பாடி வாலி தான் எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறீங்களா? அந்த டெட் பாடி கிட்ட ஒரு பேப்பர் இருந்துச்சு, அதில் ஏதோ நம்பர் இருந்துச்சுன்னு அவங்க அப்பா சொன்னான்ல,
அது வாலிக்கிட்ட தன்னோட நம்பர் எழுதி கொடுத்த அந்த பேப்பர் தான். அதெல்லாம் நினச்சி தான் ஃபாக்கு கண்ணீர் அடக்க முடியல. அப்போது அந்த சமயத்தில் அந்த எஸ்பியும் இத்தச்சாயும் அங்கே வந்துடுறாங்க. அவனை பார்த்ததும் நேராக ஓடி போய் போட்டு அடிக்கிறா. எல்லாமே உன்னால தான், உங்களை விட வீக்கான ஆளுங்க கிட்ட தான் அவங்க வீரத்தை காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டே அடிக்கிறா. ஆமாம், இவன் மட்டும் வாலியை டார்ச்சர் பண்ணாமல் இருந்திருந்தா வாலி இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டல்ல, இப்படி நடக்காமல் கூட இருந்திருக்கலாம்ல. அப்போது அந்த எஸ்பி அவன் ஒரு கேர்னல், நீ அவசரப்பட்டு அவன் மேலே கை வச்சிட்ட, என்னால் இனிமேல் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கு அவள் என்னை யாரும் ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்லை. ப்ரொடெக்ட் பண்ணுறதுனா என்ன, வயிற்றில் புள்ளையை கொடுத்து வச்சுக்கிறதா? உங்களுக்கெல்லாம் உங்கள் தேவையை தீர்த்துக்க ஒரு ஆள் வேணும், அவங்களையும் நீங்கள் மதிக்க மாட்டீங்க. உங்களுக்கு அடங்கி போய் தான் வச்சுருப்பீங்க. இதுக்கு பேர் தான் ப்ரொடக்ஷனா? உங்கள் ப்ரொடக்ஷன்லாம் என் முடிக்கு கூட சமம் இல்லை. எனக்கு என்னை காப்பாற்றிக்க தெரியும்னு சொல்லி கிளம்பி போயிடுறா. வெளியில் அவள் மலையில் நினைஞ்சிட்டே போகிறத பார்த்துட்டே கொடை எடுத்துகிட்டு வரான். ஆனால் அவள் வேணான்னு சொல்லிடுறா. அவள் சொன்ன மாதிரி சில ஆண்கள் இருந்தாலும் டே மாதிரி எதையும் எதிர்பார்க்காம உதவி பண்ணுற ஆண்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த சமயத்தில் பாஸ்டில் மறுநாள் காலையில் போலீஸ்லாம் வந்து எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ப்ரெசென்ட்டில் டிஎன்ஏ ரிசல்ட்டும் வருது. எதோடதுனா வாலியோட ட்ரெஸ்ஸில் உள்ள பிளட் சாம்பிள்ஸ், அப்புறம் மின்னோட ப்ரஷில் சாம்பிள்ஸ் எடுத்தாங்கல்ல, அதோட டிஎன்ஏ ரிசல்ட்ஸ் தான். இதே நேரத்தில் இன்ஸ்பெக்டர் ஃபாக்கு குழந்தையும் பிறந்துடுது. அப்போது ஃபாதர் நேம் இல்லைன்னு ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுக்குறா. அந்த சமயத்தில் எஸ்பி கிட்டேருந்து காலும் வருது. அவள் அதை கட் பண்ணி அவனை பிளாக்கும் பண்ணிடுறா. அவனை விட்டு தூர விலக முடிவு பண்ணிட்டா போல. சில நாள் கழிச்சு அவள் டிஸ்சார்ஜ் ஆகி குழந்தைய கூட்டிட்டு காரில் கிளம்புறா. அப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்கிறான். என்ன கன்ஃபியூஷன்னு அவள் கேட்குறா. அதுக்கு அவன் அந்த 3 சாம்பிள்ஸும் ஒரே பர்சனோடதுன்னு சொல்கிறான். அது எப்படி ஒரே பர்சனாக இருக்க முடியும்? வாலியோடது அப்புறம் அந்த டெட் பாடியோடது சேமாக இருந்திருக்கலாம், ஆனால் எப்படி மின்னோடது சேமாக இருந்திருக்க முடியும்னு நமக்கு யோசனையாக இருக்குது. ஆனால் ஃபாக்கு கன்ஃபியூஷனே இல்லை. சில விஷயங்களை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ டே அவகிட்ட உனக்கு எதுவும்னா கால் பண்ணு, நான் வரேன், நான் சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நீ இருக்கிற இடத்துக்கு வரேன்னு சொல்கிறான். அதுக்கு அவள் கெட்டவங்களை தேடிப்போம், என்ன தேடி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. என்னதான் இருந்தாலும் எப்படி 3 சாம்பிள்ஸும் ஒரே பர்சனோட தான் இருக்க முடியும்னு நம்ம யோசிக்கிறப்போ பாஸ்டில் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பனிடா மின்ன டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு வரா. நடந்த ட்ராஜடியில் அவளுக்கு சில மெமரிஸ் மறந்து போச்சுன்னு சொல்கிறாரு. பனிடா அந்த லேபையை சுக்கு நூறாக அடித்து உடச்சி போட்டுறா. ஏன்னா திருப்பியும் யாரும் மின்ன தேடி வந்துடக்கூடாதுல்ல. அவளே மின்னோட அம்மாவை இருந்து வளர்க்க முடிவு பண்ணிட்டா. அதனால அந்த வீட்டை விட்டு போய் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணிடுறா. அங்கேருந்து கிளம்புறப்போ பனிடா மின்னுக்கிட்ட இனிமே உன்னோட நேம் வாலின்னு சொல்கிறா. இதெல்லாம் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிற வாலியோட முகம் அப்படியே அந்த எரிஞ்ச மூஞ்சி மாதிரியே மாறுது. அப்போது வீட்டுக்குள்ளே இருந்து மின்னை பயமுறுத்துகிற அந்த எரிஞ்ச மூஞ்சி வாலி தான். இப்போது பனிடாவும் மின்னும் வேற ஊருக்கு போய் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சந்தோஷமாகவும் இருக்காங்க. மின்னு பெருசாக வளரவும் செய்கிறா. அவளோட முகம் அப்படியே ப்ரெசென்ட்டில் இருக்கிற வாலி மாதிரியே தான் இருக்குது. அதை பார்த்த பனிடா ஒரு செகண்ட் யோசிச்சு, அப்போ நிஜமாவே அது நீதானான்னு சொல்லி அழுறா. ஆமாங்க, இந்த மின்னு தான் ப்ரெசென்ட்டில் இருக்கிற வாலி. அதே மாதிரி வளர்ந்து யுத்தச்சாயை லவ்வும் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறா. பனிடா இதெல்லாம் நினச்சி தான் பைத்தியம் பிடிச்சி ஹாஸ்பிட்டல் இருக்கா போல. அவள் வாலியை கழுத்தை பிடிச்சி நீ யாருன்னு கேட்குறா. அதுக்கு வாலி நான் தாமா உன் பொண்ணு வாலின்னு சொல்லவும் பனிடாக்கு 1992 நடந்த அதே இன்சிடென்ட் மைண்டுக்கு வருது. அவள் அதை நினச்சி அழுதுட்டு வாலிக்கிட்ட டோன்ட் கம் ஹோம்னு சொல்கிறா. அதாவது வீட்டுக்கு வந்துடாதுன்னு சொல்கிறா. ஆமாம் நண்பா, வாலி குழந்தை பிறந்தப்புறம் புருஷன் கூட சண்டை போட்டு அந்த பங்களாக்கு வந்து டைம் ட்ராவல் பண்ணி 1992 போய் அங்கே இறந்தும் போயிடுறா. மின்னு தான் வாலி, வாலி தான் மின்னு. மறுபடியும் மின்னு வளர்ந்து வாலியாகி இந்த சைக்கிள் தொடர்ந்துட்டே தான் இருக்க போகுது. இதோட இந்த சீரீஸ் முடியுது நண்பா. எனக்கு ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விட்டுருங்க. நாம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல சீரீஸில் மீட் பண்ணலாம்.